இப்படி செஞ்சிருக்க தலைவர் துவக்கவே கூடாது. திமுக தோல்வி பயப்படுறதே இல்ல. தோல்வி எல்லாம் அவனுக்கு தூக்கி போட்டுட்டு போயிடு. 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தோம். அன்னைக்கு நாங்க கவலைப்பட இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த தலைவர் இந்த கொளத்தூர் தொகுதியில இந்த முதலமைச்சர் துவக்கலாம் ஐயா. அப்படிப்பட்ட தலைவர் மாயம் பண்ணி மாய வலையில சிக்கி மக்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அப்படி ஒரு மாயம். நீங்க தலைவர் பாக்குறீங்களா? நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு அந்த உணர்வு ஐயா, அவர் மேல ஒரு உணர்வு ஐயா, அவர் மக்களுக்கு செஞ்ச உணர்வு எங்களால தாங்க முடியலையா. என்னைக்கு தோத்தார எங்களால வெளியே வர முடியல. எனக்கு தூத்துக்குடி ஐயா, தூத்துக்குடி. நான் 28 வயசுல இருந்து இந்த கட்சியில நான் இருந்தால் எந்த தோல்வியும் கண்டு நான் பயப்படல, எந்த தோல்வியும் கண்டு நான் அழையில. ஆனா இந்த தோல்வி என்னால தாங்க முடியாது. இந்த தோல்வியை தாங்க முடியலையா. அப்படிப்பட்ட தலைவர் இந்த தலைவர் மீண்டும் வருமா, மீண்டும் வருமா? அழக்கூடாதுமா, அழக்கூடாது, தைரியமா இரு. உங்களை மாதிரி ஆள் தான் இந்த கட்சிக்கு தூணா இருப்பீங்க. நீ அழவே கூடாதுன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் அழக்கூடாதுன்னு சொல்லலாம். அவர் நல்லவரா இருந்தாரு, ஆனா ரொம்ப நல்லவரா இருந்துட்டாருயா. நல்லவரா எல்லாரும் இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவரா இருக்க கூடாது. எங்க கழக தலைவர் ரொம்ப நல்லவரா இருந்துட்டாரு. இந்த ரொம்ப நல்லவரா இருந்தாரு இப்படி ஏமாத்திட்டாங்களே. எங்களால சீரணிக்க முடியலையா, எங்களால சீரணிக்க முடியலையா. என் தலைவர் திரும்பி வருவார். நாங்க எல்லாரும் என் தலைவருக்கு தோளோட தோளா இருப்போம். எங்க தலைவர் மீண்டும் ஜெயிப்பாரு, மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆளுவாருயா. அப்படி ஒரு